செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் நீக்கத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வலியுறுத்தியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வேண்டும். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து பெருமளவில் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் கூட்டாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக உங்களை தமிழக முதல்வராக்கிய திருமதி சசிகலா அவர்களும் மற்றும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும், அதே போல கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சியில் சேர்ந்தாலும் கூட அவர்களிடம் பேசி கழகத்தில் சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வெளிப்படையாக வைத்திருக்கிறாங்க. திருமதி சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும். மாற்று கட்சிகள் சேர்ந்திருந்தாலும் அதிமுகவில் இருந்து திரும்பி சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கட்சியினை பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையினை முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமிக்கு வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு முறை எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்ட பெரும்பாலான முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே, தங்கமணி மற்றும் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே கூட்டாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதினாங்க. ஏற்கனவே நீங்கள் உத்தரவாதம் அளித்தது போல பழையபடி கட்சி பொறுப்புகள் வழங்கப்படும் என்று சொன்னீர்களே, அதை ஏன் செய்யவில்லை? எங்களுக்கு மீண்டும் அந்த பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதுநாள் வரைக்கும் அவர்கள் வகித்து வந்த பொறுப்புகள் இதுவரைக்கும் வழங்கப்படாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இரண்டாவது முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் கூட்டாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதை இந்த கடிதத்தில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பது என்ற நீங்கள் எடுத்த அந்த தவறான முடிவின் காரணமாக தான் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை தூக்கினார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அதே போல 2021 சட்டப்பேரவை தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுடன் கூட்டணி வைக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னையில் நேரில் சந்தித்து வலியுறுத்திய போதும், திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஒரு முடிவுக்கு ஒப்புக்கொண்ட போதும் அதனை உதாசீனப்படுத்தியதால் தான் அதிமுக கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 42 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்ததை. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.